ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. இரவு 8:15 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதிகாலை 5:02 பின்பு ரேவதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை, யம கண்டம் காலை 7:30 9 வரை, குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம், பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 8. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். பஞ்சமாதிபதியின் அனுகிரகத்தால் பண வரவு பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்த்துக்கள் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும். அதாவது சிட்டு போல செயல்பட்டு சில்லறைகளை அள்ளக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பான மனைவிதான் ஆண்களுக்கான பதவி என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும். ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, அந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதனை செய்த மனிதன் கூட மனைவியின் முன்பு சராசரி மனிதன்தான் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வெற்றி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கும். பொதுவாகவே ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று, தேவகுருவாகிய குரு பகவான் உச்சம் பெற்று, அசுர குருவாகிய சுக்கிர பகவான் சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தோடு, அதுவும் அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படுறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அதி அற்புத அனுகூலங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணி பார்க்க முடியாத கன்னி பருவத்தை சொல்லி தீர்க்க முடியாது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விதைத்த விதையெல்லாம் முளைத்து வருவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஸ்வர்ணாம்பிகா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய இதமான பேச்சுக்களால் இன்னல்கள் விலகக்கூடிய, அன்பு பேச்சுக்களால் வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சியே இல்லாமல் பாவம் செய்த மனிதனுக்கு மண் தீபம் பயன் தாராது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கற்பகலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதாவது அன்பு பேச்சு, அன்பான ஒரு சூழல், குடும்பத்தில் பாச நேசங்கள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோடான கோடி உள்ளவர்களும் வீணாக போனதுண்டு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சர்வ தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IB. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை குறையும். குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு கடன் என்ற சொல்லுக்கே இடமில்லாத சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனம் என்ற பெயருக்கு மட்டுமே பணம் கிடைப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும். பொதுவாகவே உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய, மனம் போல், அதாவது மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாராத உறவுகள் முன்னாடி ஜோராக வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க புவனலிங்கேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் மிகுதியாகக்கூடிய சூழல் உருவாகும். சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால சத்தமில்லாத தன வரவுகளை சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனநல மருத்துவரை சந்திப்பதற்கு கூட பணம் வேண்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கட்டு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிகழ்காலத்திற்கு எதிர்காலத்திற்கு தேவையான சிந்தனைகளும் அதற்கான திட்டங்களும் உண்மையாகவே பயன்படக்கூடிய நாளாக அல்லது திட்டங்கள் ஆரம்பமாகக்கூடிய நாளாக அமையும். சிந்தித்த ஒரு சில விஷயங்களில் நன்மையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல உறவுகளை நம்பவும் முடியவில்லை, கள்ள உறவுகளை சொல்லவும் முடியவில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ரத்தினகிரி முருகப்பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும். அதாவது கடந்த காலங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்கள், முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு சில மகிழ்ச்சிகள் அல்லது முயற்சிகளுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்டம் இல்லாத வாழ்க்கைக்கு திட்டம் தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் செல்வ விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.